ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மோமோ. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமீனோட ஒரு ஒன் ஷாட் தான். ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். டியர் சோல்மேட், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கம்பெனி காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பிக் ஹிட் கம்பெனி தான், ஓகேவா? இங்கே எல்லோரும் இப்போது அங்கே உள்ள மேனேஜர் தான் நம்ஜுன்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, எல்லோரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே 7 மெம்பர்ஸும் உட்காந்துருக்காங்க. மற்ற அதர் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போவே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நீங்கள் இப்போ மிலிட்டரி போகிறதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் உங்களோட சோலோ கரியர் பாருங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்காமல் நீங்கள் இப்போ சோலோவை தான் கரியர் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ ஜின் வந்து மிலிட்ரி போகிறான் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இருக்கிற டைம் எல்லாமே நீங்கள் சோலோவை தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் எங்கேன்னு தனியாக போக போகிறீங்க. எல்லாம் ரெடியாக இருங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அகைன் கம்பேக் கொடுக்கறதுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, மிஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே என்ன இருந்தாலும் கான்ட்ராக்டில் தானே இருக்க போகிறோம், ஒன்றும் தான் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க லொக்கேஷனை பேக் பண்ணுறாங்க அவங்களுடைய ஓன் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் எப்போ டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. டே வந்துட்டு கேஷுவலாக தான் இருப்பார். மேக்ஸிமம் டே நம்ம ஜங்கு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஜிமின் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எப்போயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அந்தளவுக்கு டே ஜிமின் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. தனியாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எப்படின்னா ரொம்ப பாசமாக இருப்பார். மற்ற டைமில் எப்போதும் கண்டுக்க மாட்டார் அதிகமாக. ஜிமின் அப்படி தான் ஜேஹோப் சுகா இவங்களாம் இருப்பார். அதிகமாக டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஈவன் ஜங்கு கூட இருக்கிற டைம் கூட நம்ம ஜிமின் டே கூட இருந்தது கிடையாது. அப்படி தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ ஜிமின் தாண்டே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹோபி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சரி வாடா பேக் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரையும் பேக் பண்ணி அவங்க 2 பேரும் ஒரே ரூமோ சரி ஓகேன்ட்டு 2 பேரும் பேக் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஜாங்குக்கு தான் வந்து பார்க்குறாங்க. டேயாங் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, நீ தனியாக இருந்து வேணும் விட்டுட்டு சொல்கிறாங்க. எனக்கு அதாண்டா கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு ஜங்குக்கா ஹக் பண்ணுறாங்க. எல்லோரும் ஹாலுக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் ஹாலில் அவங்க லக்கேஜ் வச்சு நின்றுருக்காங்க. எல்லோருக்கான காருமே வருது. இப்போ நம்ஜன் தான், சரி டே எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க, நல்லா தெரியும். நீங்கள் எப்படியும் மீட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, ஓகேவா? எங்களை மீட் பண்ணுறீங்களோ இல்லையா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணுவீங்க வாங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு எல்லோரும் காரில் ஏறுறாங்க. ஜிமின் நம்ம டேவை பார்த்துட்டே இருக்காங்க. ஜேவுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்கேனா. ஜிமின் எப்போதும் டேவை ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டே இருப்பார். அது ஜிமின் ஜேகோக்கு போனால புரியும். பட் ஆனால் ஒரு கேட்டது கிடையாது. சரி ஒரே சோல்மேட் ஃப்ரெண்டுன்றனால அப்படி இருக்கானோ என்னவோ சொல்லிட்டு அவர் விட்டுருப்பாரு. இப்போ ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க. நம்ம ஜிமின் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 months ஆகுது. ஸ்டில் இப்போ வரைக்கும் கிட்ட ஒரு கால் கூட வரல. குரூப் சேட்டில் கூட அவர் அதிகமாக சேட் பண்ணுறதே இல்லை. அதாவது நம்ம டே வந்து சேட் பண்ணுறது இல்லை, மற்ற எல்லாரும் சேட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் தான் வந்துட்டு ஜிமின் மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹோபி சொல்லிட்டு 2 பேரும் அந்த பீச்சுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக விளையாடுறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா ஜேஹோப் ஜிமினுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக அவங்க 2 பேருமே வந்துட்டு விளையாடுறாங்க. அந்த டே ஃபுல்லாக இருக்காங்க. ஒன்று கேட்கவா சொல்லி கேட்குறாங்க. கேளு ஹோபி சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லையே எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜெகப் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் என்னோடய ஜிமின்ட்டு எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஹோபி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி இருக்காங்க. அங்கே பாருடா என்னாச்சு சொல்லிட்டு நம்ம ஜெகப் தான் ஜிமினோட ஃபேஸை கட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஹக் பண்ணி அழுவி ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு நான் சொல்லி கேட்குறாங்க. நான் டேவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. டேவையா ஏன் உன்னோட சோல்மேட்னாலே சொல்கிறாங்க. மற்றவங்களும் மிஸ் பண்ணலையே சொல்கிறாங்க. இல்லை எல்லோரும் பேசுகிறாங்க, கால் பண்ணுறாங்க. சுகாவை நம்ம மீட் பண்ணுறோம். நான் சுகா மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜின்னையும் நம்ம மீட் பண்ணுறோம். நீ நானும் போய்ட்டு ஜின்னை மீட் பண்ணுறோம் வந்து மிலிட்ரியில். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நம்ஜனியும் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் அடிக்கடி வந்துட்டு போகிறப்ப நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம ஜங்கா கூட எப்போயாவது கால் பண்ணுறான். ஆனால் டே மட்டும் எனக்கு கால் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. சரி அவன் கால் பண்ண நீ கால் பண்ணியா சொல்லி கேட்குறாங்க. நான் கால் பண்ணலாம் எடுக்க மாட்டேங்கிறான், பிஸியாக இருக்கான், அதனால தான் நான் பண்ணல சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் கூட ஃபீலிங்ஸை நம்ம ஜெகப்புக்கு நல்லா புரியுது. சரி விட்டு ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் கிடைக்கும்போது கால் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமினை விட்டுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்ற எல்லாரும் விட நம்ம டேவை அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஏடா பிகாஸ் நம்ம டேவை ஜிமின் லவ் பண்ணுறாங்க, அதான் ரீசன் ஓகேவா. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா, ஆனால் எனக்கு உண்மையிலே எப்படி லவ் வந்துச்சுன்னே தெரியலட்டே. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நான் அவனை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன், அது உனக்கு புரியலட்டே சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நினைக்கிறாங்க. வீ லவ் ஜங்குக்கு அப்படி தானே சொல்லுவேன், ஏன்னா நீ என்ன லவ் பண்ணல சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜிமினால் டேக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகவே முடியல. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் அண்ட் டே தான் 2 பேரும் ஒரு எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க 2 பேரும். அதை ஃபுல்லாகவே வந்துட்டு வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அவங்கள்ட்ட ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலு, ஒரே மாதிரி அந்த ஜாக்கெட் வேர் பண்ணியிருக்கிறத சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரோட்டில் கூட ஒரு மாதிரி கவர் வச்ச மாதிரி அழகாக வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருப்பாங்க. இது பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்றாகுது ஹாப்பி. பட் டே வந்துட்டு ஒரு டைம் கூட கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ரொம்ப வருத்தம். இப்போது அடிக்கடி நம்ம ஜிமின் மற்றவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறாங்க. எல்லாரையும் நம்ம ஜின் கூட வெளில போகிறாரு. நம்ம டே
கூட அதிகமாக சாரி நம்ம ஜேஹோ கூட வெளில போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சுகா அண்ட் ஜிமின் கூட டைம் கிடைக்கிறப்ப மீட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கள மட்டும் மீட் பண்ண முடியல. அது ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபைனலாக ஜிமினோட இன்றைக்கி ஆல்பம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அது அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. சரின்ட்டு ஜிமின் போகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஜிமினை மீட் பண்ண வந்திருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்தா ரொம்ப சடையாக இருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஜங்குக்கா சொல்கிறாங்க, ஏன்னாச்சும் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அம்மாட்டே எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கானே சொல்கிறாங்க. நேற்று கூட மீட் பண்ண 2 பேரும் சொல்கிற ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது கேட்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே என்னத்தாலும் அவன் தானே கம்ஃபர்ட்டாக இருக்கான், நம்ம இல்லை சொல்லிட்டு ஜிமினும் சரி ஓகே நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோனே சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ஜிமின் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு ஓகே நான் அப்படி இந்த பக்கமாக வந்தாலும் அவனை பார்த்துட்டு பண்ண வந்தேன். சரி ஓகே நீ நல்லா பண்ண பாய் சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்கோட ஒவ்வொரு ஈவெண்ட்டும், அதாவது ஜங்கோட ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, அவருடைய அந்த பிஹைண்ட் ஒர்க்லேயுமே வந்துட்டு ரொம்ப டே இருக்காங்க. ஆனால் ஜிமின் கூடன்னு பார்த்தா நம்ம மற்ற மெம்பர்ஸ்லாம் வராங்க, நம்ம டேவை தவிர ஜிமினுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம டே வந்து கொஞ்சம் ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் பண்ணுமா, நான் எல்லாருக்குமே கால் பண்ணுவேன், எல்லாருக்குமே டெக்ஸ்ட் பண்ணுறேன், பேசுவேன். ஆனால் அவன் என்னோட சோல்மேட் தானே, அப்படி கூட எனக்கு கால் பண்ணல சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. ஒரு டைம் கூட மிஸ் பண்ணவே இல்லையா சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இப்போ எல்லாருக்குமான ஒரு சின்ன மீட்டிங் தான் வந்துட்டு நம்ம ஜின்னில் கூட இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒரு லைவ் மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சுருக்காங்க. இப்போ கூட ஜிமின் டேவை பார்க்கும்போது ஆசையாக இருக்க அவருக்கு பேசணும், ஹக் பண்ணலாம் தோணுது. பட் டே வந்துட்டு நார்மலாக கேஷுவலாக தான் இருக்கார். சரி ஓகே ஜிமினும் ஓகே நம்ம தான் இது வந்து கொஞ்சம் மூவ் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேக்கிட்ட இந்த மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவர் வந்து மறக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரோட ஆல்பமில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதனால் அவர் மைண்டு ஃபுல்லாக நம்ம டேக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படியே டே சைட் பார்த்தோம்னா எனக்கு எல்லாரையும் தான் பார்க்குறேன், எல்லாரையும் தான் பேசுகிறேன், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல. அவர் பார்க்குறாரு ஒரு ஜங்காவாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஆனால் ஜங்காவை மீட் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டேவும் நினைக்கிறாங்க. இப்போது டேஸ் போயிட்டே இருக்குடா. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அண்ட் சுகா நம்ம 3 பேரும் ஒன்றா தான் வெளில போயிருக்காங்க. ஜிமின் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜிமின் எதுக்காக அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கே பாருடா எதுக்குடா ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏன் உன்னால் டேவை மறக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா சொல்கிறாங்க இல்லை டே வந்துட்டு பேச மாட்டோம்னு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே அப்புறம் எதுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறா சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. ஹாப்பியாக தானே இருக்கா, நான் அவங்க கூட இருக்கேன், இந்த ஒரு ஜேஹோப் இருக்கா, நாங்கள் 2 பேரும் கூட இருக்கோம், அப்புறம் என்ன வேறு நான் ஐ லவ் யூ சொல்லவா, நான் ஐ லவ் யூ சொன்னால் ஹாப்பியாக இருப்பேன்ல சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு மாதிரி இருக்குது. சரி சொல்கிறாங்க ஐ லவ் யூ சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிமின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஓகே இதே மாதிரி ஸ்மைல் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. சுகா நினைக்கிறாங்க இவனுக்கு டேனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சோல்மேட்டு, அவன் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் இவன் கூட, அதனால தான் இவன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான் சொல்லிட்டு நம்ம சுகா நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகப் நினைக்கிறாங்க எனக்கு இது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல, இதை தாண்டி வேறு ஏதோ இருக்கோ ஜிமின்கிட்ட ஒரு டைமில் ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன்னா இவன் பார்க்குறதும் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தாண்டா நம்ம ஜேகப் தான் ஜிமினை பார்த்து நினைக்கிறாங்க. ஜிமின் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருந்து பாரு. இப்போ ஃபைனலாக நம்ம சுகா அண்ட் ஜேகப் 2 பேரும் கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி தான் டெஸ்ட் போயிட்டே இருக்குது. நம்ம ஜிமின் லைவ் வந்தால் கூட நம்ம டே அதில் வரதில்லை. ஆனால் ஜங்க் லைவ் வந்தால் அதில் டே போகிறாங்க. அதெல்லாம் பார்க்குற ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஹர்ட் ஆகுது. சரி இட்ஸ் ஓகே அதான் ரியாலிட்டி அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் முடியல. அவருக்கு இருக்க ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்குடா. நம்ம ஜிமின் டே இவங்களாம் பிரிஞ்சே வந்துட்டு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 2 இயர்ஸில் நம்ம டே ஒரு 3 டைமும் 2 டைம் தான் நம்ம ஜிமினுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஜிமின் கால் பண்ணி அவர் எடுக்காமல் வந்து ரிட்டன் கால் பண்ணியிருப்பார். அப்படி தான் அவர் கால் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஃபைனலாக மீட்டிங் எப்படின்னா ஃபைனலாக மீட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ஜின் ஹேங் ரிட்டன் வந்திருக்காங்க. ஜின் ஹேங் வச்சிருக்க ஒரு பார்ட்டி எல்லோரும் ரிட்டன் ஆகிட்டாங்க. அதுக்கான ஒரு பார்ட்டி தான். ஸோ அதனால் வந்து ஜிமின் என்ன எல்லாரையும் வந்துட்டு மீட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் வரமாட்டேன் அப்படி சொல்லியிருப்பாரு. ஜின்னை ரொம்ப திட்டிருப்பார். ஏன்டா எல்லாத்துக்கும் நீ தானே வருவா, இப்போ எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமினும் சொல்லிட்டே இருப்பார். எப்படிடா மீட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா 2 இயர்ஸில் நம்ம ஜிமின் டேவை மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ரீசன் தான். சரி ஃபைனலாக நம்ம ஜிமின் வந்திருக்காங்க. டே எல்லாருமே இருக்காங்க. ஜிமின் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. இப்போ ஜங்குக்கு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஜிமின்கிட்ட. ஜிமினோட அந்த ஆல்பம் இருக்கு இல்லையா, ஹூ அண்ட் நியூஸ் அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஜிமினும் மற்றவங்களோட ஆல்பத்தை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜின் அவ்வளோ அழகாக பார்ட்டி அவங்க வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது அவங்க வீட்டில் மட்டுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கனால வேறு யாரும் ஸ்டாஃப்ஸ் கூட இல்லை. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஜிமின் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜின் பார்க்குறாங்க. டே ஜிமின் சொல்கிறாங்க, ஹேங் சொல்கிறாங்க, நீ மிலிட்டரியில் வந்து பார்த்தல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா, நீ எப்போவுமே நான் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுவா, நீ வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்கிறா சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்துட்டு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக ஹேங் சொல்கிறாங்க
சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் டேரக்டர் டேவ் பார்க்குறாங்க. டேவ் பார்த்தா ஜங் கூட பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்ட்டு அவர் விட்டுறாரு. இப்போது நம்ம ஜெஹோ பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க. உன்னோட ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு தெரியுமா, என்ன உன்னோட லாஸ்ட் ஆல்பத்துக்கு உன் கூட என்னால் இருக்க முடியல சப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஹோபி, நீ தான் எனக்கு எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்கே, நீ என் கூட பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி நீ எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன், உன் லவ் சப்போர்ட் எப்போவுமே என் கூட இருக்குது, நானும் அப்படி தான் சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு நம்ம ஹோபியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹோபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு எப்போவுமே ஜெயஹோப் தான் நம்பர் 1 அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம், நான் எப்போவுமே நான் கேட்காமலே எனக்கு எல்லாமே ஹோபி பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஹோபி பார்த்து சொல்கிறாங்க. ஹோபியும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நான் எல்லாருக்கும் போவேன், இருந்தாலும் ஜிமின் எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபியும் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுலாம் பார்க்குறதுக்கு. இப்போ ஃபைனலாக நம்மகிட்ட ஜங் பார்க்குறாங்க. ஜிமின் ஹாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உனக்கு கேட்கவா சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க. நீ இந்த 2 இயர்ஸில் எங்களால் மீட் பண்ணவே இல்லை, அதாவது நம்ம எஸ்பெஷலி நம்ம உன்னோட சோல்மேட் டேவை மீட் பண்ணலையே, அதை பற்றி என்ன நினைக்கிற சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்கள் எல்லாரும் தான் நான் அப்படி மீட் பண்ணாமல் இருந்தேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அவ்வளோதான் சொல்கிறாங்க. என்ன இதுக்கு எங்கெல்லாம் பார்க்காம ஸ்ட்ராங் ஆகிட்டியா சொல்லிட்டு நம்ம ஜங்கும் இவங்க எல்லாரும் கேட்குறாங்க. ஜிமினும் ஆமாம் சொல்லிட்டு லைட்டாக விட்டுட்டு அப்படியே அகைன் வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அவ்வளோ வசல்ஸ் இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜின்ஹாங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. வேணாண்டா நான் பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. ஜிமின் போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே ஜின்னு ஓனாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு இங்கே இப்போ மெய்ட்டு யாரும் இல்லையா, அதனால் நம்ம ஜிமினே போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் அந்த வாய்ஸை கேட்டது ஒரு மாதிரி டேர்ஸ் வருது. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்படியா உண்மையாக ஹாப்பியாக இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டே தாங்க நின்றுட்டு இருக்காங்க. டே அப்படி இருக்காரு, ஒரு மாதிரி அந்த பிகாஸ்ட் அந்த மசில்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி பெரிய பையனாக தெரியுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன் கேட்குறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லையே நீ ஹாப்பியாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஜிமின் டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லை, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன் நீ ஹாப்பியாக இருக்கும் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணுறாரு. அவர் டே போயிட்டு ஜிமின் டக்குன்னு டேவோட ஹேண்டை தட்டி விட்டு ரெட்ட வந்துடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு என்னாச்சு சொல்லிக்கிட்டு வராங்க. ஜிமின்டா எதுவும் சொல்லாமா, ஏன் இப்போ எதுக்காக என்கிட்ட வர சொல்கிறாங்க, நீ என்னோட சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நான் உன்னோட சோல்மேட்டா, உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிற சொல்கிறேன். டே தான் ஜிமின்ட்டு கேட்குறாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டுன்றது உனக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கா 2 இயர்ஸ்க்கு அப்புறமா, அது இப்போ மீட் பண்ணதுனாலையா சொல்லிட்டு கேட்குறாங்க. டேக்கு இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க பாருட்ட ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்குறேன், நான் உண்மையாக கேட்குறேன், நான் உனக்கு உண்மையாக ட்ரூவாக ஃப்ரெண்டாக டேயாங் உண்மையாக இந்த ஃப்ரெண்டாக தான் பார்க்குறியா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகுது. நான் ஜிமின் இது வரைக்கும் அவங்க சவுண்டாக பேச மாட்டார். ரொம்ப டேக்கிட்ட அவர் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கூல் டைமில் வந்து அவர் கோவப்படுவார். அப்போ வந்து ஏதாவது ரொம்ப டே வந்து ஜிம்மில் டேஸ்ட் பண்ணாலோ ஏதாவது கோவம் வந்தால் கோவத்தில் கத்துவார். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப காமாக இருப்பார். அந்த கோவத்தில் டே பார்த்ததே இல்லை ஜிம்மிக்கிட்ட. ஆனால் வீட்டுக்கு அப்படி ஒரு கோவம் தெரியுது அவர் கண்ணில். நான் உனக்கு ட்ரூவாக ஃப்ரெண்டாக இருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த 2 இயர்ஸில் நீ 2 டைம் கால் பண்ணியா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லைடா சொல்லிட்டு கிட்ட வராங்க. இல்லை இருக்கட்டும் டே அங்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. போதும், ஏன் நீ ஜிம் கூட அத்தனை டைம் ஹேங் அவுட் பண்ணி ஒரு டைம் கூட இந்த ஜிமின்னு ஒருத்தர் இருக்கான், நான் மட்டும் தான் எப்போதும் பற்றி நினச்சிட்டு இருப்பேன், சோல்மேட் நான் மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பேன், நானும் அவனுக்கு பெரிய ஆளாக என்ன, நானும் ஒரு சாதாரண பர்சன் தானே, நான் அவனுக்கு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டினரி இந்த குரூப்பில் ஒரு மெம்பராக கூட உனக்கு கண்ணுக்கு தெரியல சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு சொல்ல. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டேஸ் வந்து ஜிமின் பேசாதான் சொல்கிறாங்க. இல்லை இருக்குது, இட்ஸ் ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன எந்த மாதிரி நினைக்கிற, எந்த மாதிரி ஒரு பிளேஸில் நான் இருக்கவும் கூட சொல்லிட்டு நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே அங்கே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. நான் தான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப தானாகவே போய்ட்டு கேர் லவ்லாம் கொடுக்குறேன், எனக்கு தான் எதுவுமே தெரியல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. டேக்கு அதை தாங்கிக்க முடியல. அப்படி ஜிமின் அழறத, நான் இனிமேல் யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், என்ன என்கிட்ட யாராவது பேசணும் நானும் திருப்பி பேசுவேன், லவ் கொடுப்பேன், கேர் கொடுப்பேன், அன்மாட்டா யார்ட்டையும் போய் பேச மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டு ஜிமின் அப்படி டியாஸோட பேசிட்டு இருக்காங்க. டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிமின் தப்பாக புரிஞ்சுட்டு இல்லை இட்ஸ் ஓகே, நீ என்ன எத்தனை டைம் வெளில போயிருக்கா, எவ்வளோ டைம் வந்து அவனோட ஆல்பத்துக்கு எல்லாத்துக்கு போகிற, ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா நீ ஜங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுற, சப்போர்ட் பண்ணுற, அதில் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நீ அவனும் எப்படி இருந்தாலும் 1 body 2 souls, 1 soul 2 bodies தானே சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. டேக்கு அது ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. நீ ஜங்காவை ஜெலஸ் ஆகிற சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், எனக்கு ஒன்றும் ஜெலஸ்லாம் கிடையாது, ஏன்னா எனக்கு ஜங்காவும் பிடிக்கும், உன்னை எல்லாரையும் ஈக்குவல் எனக்கு பிடிக்கும்ல, எனக்கு கூட ஜெலஸ்லாம் இல்லை, ரொம்ப ஹாப்பி தான் சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. நான் எந்த பிளேஸில் இருக்கேன் உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது வரைக்கும் ஹாப்பி. நான் இனிமேல் இந்த 2 இயர்ஸில் நிறைய நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன், எப்படி தனியாக இருக்கணும், எப்படி வந்துட்டு ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும், எப்படி மற்றவங்க லவ் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அழறாங்க. பிரேக் ஆகிட்டார் அவர்.
டேபிளாக இது பார்க்க முடியல. அப்படியே கிட்ட போகிறாங்க, கிட்ட போயிட்டு நம்ம ஜிமினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ஃபேஸை கப் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, தள்ளி போங்க டேயாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. டே பார்க்குறாங்க, டேயாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தள்ளி போ டேயாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் உன் டேட்டே இல்லையே சொல்லி கேட்குறாங்க. நீ என்னோட டேட்டே இல்லை, எப்போதும் என்னோட டேயாங்க இந்த குரூப்பில் ஒரு மெம்பர் அவ்வளோதான் சொல்லிட்டு ஜிமின் தள்ளி போவா நம்ம டேக்கு அப்படி நம்ம ஜிமின் வந்துட்டு டேவை தள்ளி விட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ டே தான் ஜிமினை வந்து பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிவிட்டு இங்கே பாரு, நீ மற்றவங்களும் எனக்கு நீயும் ஒன்றும் கிடையாது சொல்கிறாங்க. ஆமாம் மற்றவங்க இருக்கிற ப்ளேஸ் கூட நான் இல்லை உங்ககிட்ட சொல்லிட்டு ஜிமின்னு சொல்ல டே பார்க்குறாங்க. மற்றவங்களும் நீ எனக்கு ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அதை புரிஞ்சிடுச்சு, இந்த 2 இயர்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினும் டே விட்டு ஹேண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வர ட்ரை பண்ணுறாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. டே டைட்டாக ஹக் பண்ணுறாரு ஜிமினை. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. ப்ளீஸ் டே அங்கே என்னை விடுங்க, என்னை வீக் ஆக்காத சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்ட்டு அப்படி பேசுகிற சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிமினோட ஃபேஸ் அப்படியே ஜிமின் அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. ஜிமின் அவ்வளோ டேஸ் வருது. ப்ளீஸ் டே அங்கே நான் ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கேன், ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஏன் எதனால் ஹார்ட் ஆயிருக்கா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்டே கேட்குறாங்க. நான் தெரியாமல் ஒருத்தவங்க மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுட்டேன், ரொம்ப லவ் கேர் வச்சுட்டேன், அவங்கக்கிட்ட மூவ் ஆக ரொம்ப கஷ்டப்படுறேன் போதுமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எதுக்காக நீ அவங்ககிட்ட மூவ் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என் மேலே சொல்கிறாங்க. டே எதுவும் சொல்லாமா ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணிட்டு போய்ட்டு அப்படியே லிப்பை அட்டாச் பண்ணிடுறாரு. இங்கே ஜிமின் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. டே அப்படியே வந்துட்டு ஜிமினை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு பேக் கிஸும் பண்ணல, எதுவுமே சொல்லல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜிமினை வந்துட்டு டே அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இது சோல்மேட் கிஸ் கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. இது இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிஸ் அப்படி சொல்லிட்டு டே சொல்ல ஜிமினுக்கு ஒன்றும் புரியல. ஜிமின் பார்க்குறாங்க. டேயாங் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட டேயாங் தான் ஓகேவா, உன்னோட டேயாங் தான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னோட டேயாங் கிடையாது, உன்னோட டே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா. ஆமாம் நான் மற்றவங்களை பார்க்குறதுக்கும் உன்னை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. நீ என்னுடைய லைஃப் சோல்மேட்டாக வேணும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சோல்மேட் கிடையாது, நீ என்னோடய ஃப்ரெண்டும் கிடையாது. நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன் ஓகேவா. அது நான் உன்னை விட்டு பிரிஞ்சது இருந்த அந்த டைமில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களும் நீயும் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வந்து டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் நான் ஜங்கா கூட போனேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணதான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவன் ஆசைப்பட்டான், அவன் மேக் பண்ணுற எவ்ரி சாங்கை நான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டான். அவனுக்கே தெரியும் அவன் எனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு. ஆனால் நீ எனக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் ஓகேவா. என் லைஃப்பில் நீ வந்துட்டு ஒரு பெஸ்ட் சோல், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ஓகேவா. அந்த 2 இயர்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன் ஒருவேளை நான் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் டேஸஸ் போக போக தான் நீ இல்லாமல் இருக்கவே முடியாதுன்றதை நான் ஃபீல் பண்ணேன். நீ என்னை எந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துருக்க, எந்தளவுக்கு என்கிட்ட கூட இருந்திருக்கா சப்போர்ட்டாக. நான் உனக்கு எது பண்ணாலும் பண்ணாட்டியும் எப்போவுமே நீ என் கூட இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அதோட மீனிங் என்னென்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன் நான் மற்றவங்கள மீட் பண்ணும்போது மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்போயும் உன்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, உன்னையே நான் அப்படி மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் அதை ஃபீல் பண்ணேன். ஒன் டே சொல்கிறாங்க நான் எல்லாரையும் மீட் பண்ணேன், உன்னை தவிர மற்ற எல்லா ஹேங்கையும் மீட் பண்ணேன், ஈவன் ஜங்கோட சேர்த்து சொல்கிறாங்க. ஜிமனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் நான் எல்லா மெம்பர்ஸ்கிட்ட கேட்டேன், நானும் ஜிமனும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு. நாங்கள் சோல்மேட்டனால இல்லை அதை தாண்டி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது, அது எங்களுக்கு சொல்ல தெரியல அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற டேங் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நான் அப்போ அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன், நான் உங்கள் எல்லாரையும் வந்துட்டு மிஸ் பண்ணேன் வந்தேன், ஆனால் என்னோட ஜிமினை வந்துட்டு எனக்கு பர்சனலாக மீட் பண்ண தோணுது, ஏதோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அது எனக்கு சொல்லவே தெரியல ஏங்க அது ஏன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க பிகாஸ் நீ லவ் பண்ணுறவனா சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே அதை லவ் நல்லா ஃபீல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எல்லாருமே சொன்னாங்க நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அந்த ரீசனால் தான் நான் மட்டும் இவ்வளோ தள்ளி இருக்கேன், நான் உன்னை மிஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் இந்த மூச்சு பையன் எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியுமா, நீ என்கிட்ட சரியாக பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கோவமாக இருக்குன்ட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. இப்போ நான் மட்டும் பேசாமல் இருக்கப்போ நீ என்கிட்ட பேசாமல் இருக்கப்போ எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதோ அதை விட உனக்கு மோர் ஹர்ட்டாக இருக்கும்ல. ஏன்னா நான் உன் கூட எதுக்குமே சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை, ஆனால் நீ எனக்கு வந்திருக்க எல்லாமே பண்ணியிருக்காரு, நான் உனக்கு எதுக்குமே வரலடா, அவனு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டு. நம்ம டே கேட்குறாங்க, ஜிமனுக்கு ரொம்ப டேஸ் வந்து டேபிள் போய் டேரெக்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே அங்கே பாரு நான் சப்போர்ட் பண்ணணும் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை டே. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன், நானும் லவ் பண்ணுறேன் சரி ஓகேவா. இதை கொஞ்சம் நம்ம ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஆனால் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சரியா. அந்த மோச்சனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டே தான் ஜிமனை அப்படி டைட்டாக ஹக் பண்ணி சொல்கிறாங்க. சாரி இதுக்கு மேலே உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், உன்னை தள்ளி வைக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு ஜம்கா வந்து எப்பவும் பெஸ்ட் சோல்மேட்ரா, ஆனால் நீ வந்துட்டு என்னோடய லைஃப் சோல்மேட் ஓகேவா. எனக்கு அவன் வந்துட்டு ஒரு பிரதர், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு ஃபேமிலி, ஆனால் நீ வேறு ஓகேவா. நான் இதுக்கு மேலே எதுக்காகவும் வந்துட்டு லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 இயர்ஸ் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததுனால தாங்கவே முடியல, எவ்ரிடே உன்னை பற்றி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அது ஏன்னு எனக்கு புரியல. நார்மலாக தானே நம்ம ஜிம்மின் வந்துட்டு எல்லோரும் மாதிரி தானே ஜிம்மின் நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு நீங்கள் என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு எவ்வளோ ப்ரியாரிட்டி சொல்லிட்டு நம்ம
டே தான் ஜிம்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ட்ரூவாக சொல்கிறேன், எதுக்கு நான் ட்ரூவாக சொல்கிறேன், எனக்கான போய் சொல்லியிருக்கேன், டே போய் சொல்லணும் சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ மிஸ் டே அங்கே ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா, ஐ லவ் யூ டூ சொல்கிறேன்பா. டே உன் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஓகேவா, நம்ம சோல்மேட் ஓகேவா, என்னோட சோல்மேட்ரா சொல்கிறேன்பா. டே தான் அப்படியே ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 இயர்ஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, சாரிடா சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டு நீ எனக்காக அகைன் ஒன்று பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் அகைன் லவ் பண்ணுவேன்ல பழைய மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதை விட அதிகமாக, ஏன்னா அந்த 2 இயர்ஸ் ஒன்று மறக்க ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் முடியல, ஐ ஃபெயில்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லாட்டே சொல்கிறாங்க. நீ ஃபெயில் ஆகக்கூடாது ஓகேவா, எப்போவுமே நீ நான் மறக்கவும் கூடாது, நீ இதில் ஃபெயில் ஆகிற ஹாப்பி தான், ஏன்னா நீ எங்கே பாஸ் ஆகிட்டு நான் வந்து தோற்றுருவேனே, ஏன்னா நான் என்னை லவ் உன்னை விட்டு போயிடுமே சொல்கிறாங்க. நம்ம இனிமேல் நீ எப்போவும் என் லவ் பண்ணும் பழைய மாதிரி, நான் உன்னை இதை விட அதிகமாக லவ் பண்ணுவேன் புரியுதா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் நீ மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு உன் கூடவே நான் இருப்பேன், உன்னோட பேக் போனா, உன்னோட சப்போர்ட்டிவாக, உன்னோட சோல்மேட்டாக நான் இருப்பேன், உனக்கு ஹாப்பி தானே சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவா மிஸ் யூ டே சொல்கிறாங்க. மிஸ் டேயா ஸோ மச்டா, நான் உன்னோட மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுவும் இப்போ இந்த ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் நான் மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போவே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஏன்னா சார் என்கிட்ட பேச மாட்டீங்க, ஃபேஸை தூக்கி வச்சு நின்றுருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பின்ன எல்லாருக்கிட்டே நீ பேசுகிற என்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நீ யாரை பார்த்து ஜெலஸ் ஆக தேவையில்ல ஓகேவா, நம்மளை பார்த்தா மற்றவங்க ஜெலஸ் ஆவாங்க, நீ யாரை பார்த்து ஜெலஸ் ஆகாது ஓகேவா, நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி தான், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டினா நீ தான் அப்படி சொல்லிட்டு பட்டே தான். ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப அழுதுருப்பாரு, அழாது என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்கா சொல்லிட்டு ஹேண்டில் தட்டு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேட்டே நீ ரொம்ப பெரிய பையனாக ஆகிட்டா சொல்லிட்டு மசில்ஸை தட்டு பார்க்குறாங்க. அப்படியா டேட்டே ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டானா என்ன சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்டே கேட்குறாங்க. என்னை ஹேண்டில் பண்ணிடுவா சொல்லிட்டு நம்ம டே ஜிமினை பார்த்து கேட்க. ஜிமினுக்கு ரொம்ப ஷை ஆகுது, போ அப்படி பேசாத சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக டே அடிக்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின்கிட்ட இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அப்படியே நீட் அவுட் பண்ணுறாங்க. வெளியே மேரிமி அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேட்டே என்ன பண்ணுற எந்திரியே சொல்கிறாங்க. வெளியே மேரிமி அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் எஸ் சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா எல்லாம் எங்கே நின்றுட்டுருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. இவன் டே வந்து சொல்லிட்டாரு ஆல்ரெடி, ஆனால் ஜிம்னுக்கு தெரியாதுல, இவங்க எல்லாருக்கும் தெரிய சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏங்க நீங்களாம் சொல்கிறாங்க. டே அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. டே வெயிட் பண்ண வைக்காதடா பாவம்டா சொல்லு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ நான் பாவம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நீ ரொம்ப பாவம் தான் சொல்லிட்டு ஜெயப் கிட்ட வராங்க. டே அங்கே பாரு இவன் ரொம்ப லவ் பண்ணுறா உன்னை பாவம் ஓகேவா சொல்கிறாங்க. ஏங்க நான் அப்பலாம் ஹர்ட் பண்ண மாட்டேன் ஜிமின் பேபி சொல்லு சொல்கிறாங்க. வெளியே மேரிமே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மேரேஜ் காது சொல்கிறாங்க. பாரு டே நம்ம எல்லாரும் வந்துட்டு அகைன் கம்பேக் கொடுக்கும்போது மேரேஜ் பண்ணிக்கூடா ஓகேவா, ஓகே சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஏங்க ஓகே சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பக்கம் உங்க பாருங்கள், அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், டே வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, அதை தாண்டி எதுவுமே இல்லை, நீங்கள் தான் உனக்கு ஸ்பெஷல் ஓகேவா, அது என் கூட அவன் இருக்கும்போது தான் உங்களை பற்றி அதிகமாக பேசுவான், ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுவான், உங்களை மாதிரி வேறு யாருமே இல்லை, கைண்ட் ஹார்ட்டடா அவ்வளோ லவ்லியா அவன் லைஃப்பில் உங்களுக்கு அப்புறம் தான் நானே வந்தேன் ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து ஸ்பெஷல் பர்சன், நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுவா சொல்லிட்டு ஜிமின் டே பார்த்து கேட்குறாங்க. நான் எப்படி இருப்பேன் நீ அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. டே பாவன்டா அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் டே பார்க்குறாங்க. ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எந்திரி டே சொல்கிறாங்க. ஜிமின் டே பார்க்குறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இப்போ டே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஹேண்டில் போட்டு அந்த ரிங்கை கழட்டி அப்படியே நம்ம ஜிமினுக்கு போட்டு விட்றாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. வா ஃபைனலாக நம்ம குரூப்பில் ஒரு கப்பல் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு எல்லோரும் ஃபைனலாக கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி எந்திரிடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டேவும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க. சரி ஓகே நாங்களாம் போய்ட்டு உள்ள பார்ட்டி என்ஜாய் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் தனியாக பேசுங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஏன்னா சரி புரியுதுடா சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி சொல்லிட்டு ஜிமின் டே 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இப்போ டே தான் நம்ம ஜிமினுக்கான ஒரு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, லவ் மீ அகைன். அதுதான் நம்ம டே ரொம்ப க்யூட்டாக அந்த சாங்கை பாடுறாங்க. டேக்கு ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு அந்த சாங்கை நம்ம ஜிமினுக்காக தான் டே எழுதியிருப்பாங்க. ஏன்னா வந்து அகைன் வந்து லவ் பண்ணணும் பழைய மாதிரி சொல்லிட்டு இன்னும் அதிகமாக லவ் பண்ணுறதுக்காக அவருக்கு இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார். சரி டே ஜிமினுக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் டேவோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு மூவ் ஆகுது. இப்போ எல்லோரும் அகைன் ஒன்றா கம்பேக் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம எப்படின்னா ஒன்றா அகைன் நம்ம அதே டேமில் தான் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் டே தான் ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் நம்மளுக்கு ஏன்டா என்னை பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டு ஜிமினி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டே நான் நம்ம ஜெக பார்க்குறாங்க. பாரு அகைன் நம்மளோட பேர் ரூம்மேட்டை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ஓகே ஹேங்க சொல்கிறாங்க. டே பார்த்து உரைக்கிறாரு ஜிமினை பார்த்துட்டு. ஜிமினி எதுவுமே கண்டுக்காம போ அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நம்ஜும் டே ஒரு ரூமு, நம்ம சின்ன அப்புறம் நம்ம ஜங்க் ஒரு ரூமு, சுகாவுக்கு தனி ரூமு, இப்படி தான் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் தூக்கமே வர மாட்டேங்குது. ஜெக பார்க்குறாங்க. என்னாச்சுரா சொல்கிறாங்க. ஒன்றில் ஹேங் சொல்கிறாங்க. இல்லையே சம்திங் எதுனா இல்லை சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே அமைதிப்படுத்துக்கிறாங்க. இப்போது
ஒரு மிட் நைட் இருக்கும். ஜிமின் அப்படியே மெதுவாக போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம டே தான் விளையாண்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, டே சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் பண்ணால் இவ்வளோ நேரம் அவங்க வரதுக்கு சொல்கிறாங்க. ஹோபி அங்கே பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவன் யாருக்கும் தெரியாத போகிற சொல்கிறாங்க. இங்கே ஸ்டாஃப் இருக்காங்க, அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ ஓகே இப்போ எதுக்கிட்டே என்னை கூப்பிட சொல்கிறாங்க, வெளில போன சொல்கிறாங்க. வெளியே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம் வா சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வெளில போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் யாருக்குமே தெரியாமல் வெளில போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு மாதிரி நைட் டேட்டு 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் ஒரு சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, டே நம்ம ஒன்றா தானே இருக்கோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. பட்டே பார்க்குறாங்க, ஒன்றா தான் இருக்கோம், இருந்தாலும் எனக்குன்னு கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிம்மில் பார்த்து சொல்ல ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. உண்மையாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் ஸ்டேஜில் மட்டும் நீ அந்த ஜங்கா வந்து லேப்பில் உட்கார வச்சு சொல்கிறாங்க, ஒன்று உட்காரக்கிட்டா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதில் சொல்கிறாங்க, அவன் ஜஸ்ட் வந்து உட்காந்தான், அவனோட தம்பி உட்காட்டுவான், அதில் போய் என்ன இருக்குது, உனக்கு என்ன பாசிட்டிவ் ஆகுதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இங்கே வாசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார்க்கு, அதில் அவர் ஒரு பெஞ்சில் உட்காராரு. இங்கே உட்காந்துக்கோ சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் தூக்கி ஒரு லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. ஜிம் ரொம்ப டேவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பக்கத்தில் தான் இருக்கும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. நினச்சப்பெல்லாம் ஹக் பண்ண கூட சொல்கிறாங்க. ஹக் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா சோல்மேட்டு சொல்லுவாங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஹக் பண்ணுறாங்க சொல்லுவாங்க. அதனால் என்ன ஹக் பண்ணாத ஓகேவா சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக ஜிமின் அப்படி கொஞ்சிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டும் மேரேஜ் பண்ணிக்கலான்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. அப்பா மட்டும் நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஜங்கா லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஃபேஸே மாறி போயிடுது. ஏன் உனக்கு ஃபேஸ் மாறி போயிடுது, நீ கூட இவங்க லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமினை பார்த்து சார் நம்ம சொல்ல இவங்க என்ன அண்ணா சொல்கிறாங்க. ஜிமன் எனக்கு ஜங்கு எனக்கு தம்பி ஓகேவா சொல்லிட்டு நம்ம சொல்ல இவங்களாம் க்யூட்டாக மாதிரி 2 பேரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இங்கே பாரு மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படி தான் சொல்கிறாங்க. புரியுது சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ரொம்ப க்யூட்டாக விளாட்றாங்க. எப்போவுமே இந்த வந்துட்டு பேர் வந்து இந்த மோச்சி தான் லவ் பண்ணும் ஓகேவா, இந்த மோச்சி இந்த பேரை தான் லவ் பண்ணும் ஓகே சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக கொஞ்சிட்டு ஒரு ஹாப்பியாக இப்போ யாருக்கும் தெரியாமல் ரிட்டன் போகலான்னு சொல்கிறாங்க. ஓகே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரிட்டன் டேமுக்கு வந்துடுறாங்க. இப்போது டெஸ்ட் போயிட்டே இருக்கு. ஜிமின்ட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இப்போ நான் அந்த பிஹைண்ட் ஸ்டேஜில் பார்த்தா 2 பேரும் ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணிவிட்டு கொஞ்சிட்ருப்பாங்க. அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்படியே தள்ளி போயிடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, பார்த்து மறைக்கிறாங்க. ஏன்ட்டு என்ன பார்த்து மறைக்கிற சொல்கிறாங்க. இந்த ஊரே சொல்லுது நீயும் நானும் தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் கப்பல்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்து எல்லாமே வேறு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இப்போ நீ என்னடா சொல்கிறாங்க. இல்லைடா நான் சொல்கிறேன் என்னென்னா என்னுடைய இப்படி ஹாப்பியாக இருக்குது. டேவும் என்னோட ஜிம்மில் ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லோரும் எனக்கு எங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காம போயிடுவாங்க பயமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க்ஸ் இல்லை எல்லோரும் சிரிக்கிறாங்க. வந்து பாரு உனக்குலாம் கிடைப்பாங்க வெயிட் பண்ணி என்ன சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினை பார்த்து நம்ம தான் நம்ம ஜங்கை பார்க்குறாங்க. ஆமாம் ஸ்டேஜில் ஏன் கூட சுற்றிட்டுருக்க, ஒரு பக்கம் ஜீக்குக்கு மாதிரி போயிட்டுருக்கு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம ஜங்கை பார்த்து நம்ம ஜிமினை பார்த்து சொல்ல பார்த்து மறைக்கிறாங்க. ஜீக்குக்கு சொல்லிட்டு நம்ம டேக்குக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. இங்கே பாரு மறைக்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்லிட்டு மாட்டேன் ஜங்கு பார்த்து சொல்ல ஏன் ஜீக்குக்கு சொல்ல மாட்டேன் ஹாப்பியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் இன்னும் ஜிமினை டீஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஹோபி காப்பாற்றுங்க சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. நம்ம நைட்டு இருக்கடி உனக்கு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ ஜங்க் தான் க்யூட்டாக இருக்கவங்கள பார்க்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்து சொல்ல ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கு நீங்கள் எப்போ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிமினி பார்த்து சொல்கிறாங்க. நாங்கள் எப்போ இப்படி தான் இருப்போம், நீங்களும் லைஃப்பில் எல்லாருக்கும் உங்களுக்குள்ள ஒரு பேர் வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான்டா ஜிம் தான் நம்ம ஜெகோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஜெகோ பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் சுகா கொடுத்தவங்க போகிற சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்குறாங்க. அதுவா சுகா கூப்பிட்டா ஏதோ வந்துட்டு மியூசிக் பற்றி கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நானும் அவனும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே அவரு கூட தூங்குறேன், நீங்கள் தூங்கி தனியாக சொல்கிறாங்க. தனியாக வந்துக்கும் ஆமாம் தூங்கிக்க சொல்லிட்டு நம்ம ஜெகோ போயிடறாங்க. சரின்ட்டு ஜிமின் அப்படி கூட படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் தூக்கமே வர மாட்டேங்குது சொல்லிட்டு அவர் படுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பார்க்குறாங்க. சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்க கூட இன்றைக்கி உங்கள் கூட சொல்கிறாங்க ஜின்னா எங்கே தூங்க வராங்க சொல்கிறாங்க. ஜின்னா எதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அம்ஜுன்னு கேட்குறாங்க. அது தெரியல வராரு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லையே எதுவும் சம்திங் டவுட்டாக இருக்கு என்னடா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அவர் இங்கே உங்க கூட வந்து தூங்குறேன்னு சொல்கிறாரு. நான் போயிட்டு ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு கூட பேச போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம அம்ஜுன்னு அனுப்பி வச்சிடறாரு. இங்கே அப்படியே வெளில வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமினோட ரூம் தான். அந்த டோர் வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு டோர் வந்து லாக் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்தா அப்படி மொபைலில் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் கிட்ட வராங்க. கிட்ட வராங்க. என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பயந்துடுறாங்க. நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. என்ன பண்ண பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் ஏன் தப்பாக சொல்கிறாங்க. அதில் சொல்லிட்டு ஜிமின் தான் கிட்ட க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமின் கிட்ட வராங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற சொல்லிட்டு மொபைல் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப் சாட்டில் பேசிகிட்டு இருக்காரு. தேமின் அந்த இவங்களாம் இருப்பாங்களா டேமின் அப்புறம் சங்குன் அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்து மறைக்கிறாரு. எப்போதும் அவங்க கூட பேசிகிட்டு இருப்பேன் சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணாங்களா அதான் சொல்கிறாங்க. சாருக்கு அவங்களாம் டெக்ஸ்ட் பண்ண டைம் இருக்குது, என் கூட ரொம்ப டைம் இல்லையோ சொல்லிட்டு நம்ம தான் ஜிமின் கிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு
இருக்காங்க. சரி விடு, இப்போ என்ன எதுக்காக வந்த சொல்கிறாங்க. எதுக்காக வந்தேன்னா அவங்க கூட தூங்க தான் சொல்கிறாங்க. தூங்கவா? அப்புறம் ஹோபியாங் ஏய் நடிக்காத ஹோபியாங் தூங்க போயிட்டாங்க, சுஹா ரூமுக்கு போயிட்டான்னு தெரியாது சொல்கிறாங்க. ஆமாம் அது உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஹோபியாங் எனக்கு ஃபேவர் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஃபேவரா? டேட்டு என்ன சொல்கிறதுக்கு? ஆமாம் நான் தான் கேட்டேன், ஏங்க எனக்கு ஜிம்மின் கூட ஸ்டே பண்ண போல இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகேடா எல்லா ஸ்டாஃபும் போனதுக்கப்புறம் நான் வந்து சுகா ரூமுக்கு போயிடுறேன், நீ வா அப்படி சொல்லிட்டு சொன்னார். அதான் வந்துட்டா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது டேட்டு, நீ ரொம்ப பேட் சொல்கிறாங்க. அப்படியே நான் பேடா? சொல்கிறாங்க. நான் இன்னும் பேடாக இருப்பேன், நாளைக்கு மார்னிங் சொல்லிட்டு நான் என்ன எந்த அளவுக்கு பேட்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது டேட்டே வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நாளைக்கு தான் லீவ் தான்டா, அதான் நம்மளுக்கு நாளைக்கு எந்த கான்செப்டும் இல்லையே சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் இப்போ சொல்கிறாங்க நீ இப்போ சொல்கிறாங்க. மொச்சியை கொஞ்சமாக சாப்பிட போகிறேன் சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே க்யூட்டா ஜிமின் போய் கிஸ் பண்ணேன். பட் இப்போ ஜிமின் பார்த்தா ஒரு ஷர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன இப்போ தான் நோ சொல்லுறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு வேணும் என்னுடைய பியர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக்கு ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேரும் இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கத்தாதான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க லைஃப் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் மேரேஜுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. டே மேரேஜ்லாம் ஒரு விஷயம்டா பண்ணிக்கலாம்டா சொல்கிறேன். பட் டேவும் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக டே கூட அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது ஏர்லி மார்னிங் இருக்கும். ஜிமின் பார்க்குறாங்க. டே போ சொல்கிறாங்க. டே வேணாம் சொல்கிறாங்க. போடா டே போதும் அப்படி சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன். ஜிமின்ட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக இருக்கா? சொல்கிறாங்க. நீ இப்போ ஃபஸ்ட்டுலாம் ஆகத்தில்ல, ஒன்று எந்த இடத்துல என்னை மிஸ் பண்ணல, நான் நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறட்டே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ தான் சொன்னியே ஐ லைக் யூ தி மோஸ்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக? ஹாப்பி சொல்லிட்டாங்க. நீட்டே நானும் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா எனக்கு தெரியுமே இந்த மோச்சி என்னை எப்படி பார்க்குறான், என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. லவ் யூடா சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. எப்போவும் நீ தான் சோல்மேட் ஓகேவா, லைஃப் லாங், இந்த லைஃப் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை லைஃப் இருந்தால் எத்தனை டைம் நம்ம பிறந்தாலும் சரி நீ தான் எனக்கு, நான் உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் டேட்டே, நீ இல்லாமல் இருக்க முடியாது டேட்டே சொல்கிறாங்க. நான் என்னால் இந்த சொல்லிட்டு ரெண்டு பேரும் டேட்டை ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டும் எல்லாருக்கும் முடியும் கிராண்டாக ஒரு வெட்டிங் ஓகே சொல்கிறாங்க. நம்ம ஆர்மிஸில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ரியாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ டே என்னை அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஜோ என் லைஃப்பில் நீ வந்ததுக்கே நான் தாண்டி தேங்க் பண்ணணும் சொல்கிற மட்டும் தான். ஜிம்மு டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே லிஃப்ட்டில் வந்து லிஃப்ட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு தூங்கு நான் போட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிட்டே தான் ஜிம்மில் ஃபுல்லாக பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிட்டு அப்படி வெளில போயிடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பாய் டேக் கேர் டா.